வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சில்வர் வெள்ளி 1 கிராம் 1000 ரூபாயை தொடப்போகுதா? ஆச்சரியமாக இருக்கா? கண்டிப்பாங்க 1000 ரூபாயை தொடுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ 50 ரூபாயிலேருந்து எப்படி நம்ம டெய்லி 50 ரூபாய் போட்டு நம்ம எப்படி வெள்ளி வாங்கலாம், அதை பற்றி தான் ஈஸியாக வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் 1 கிராம் 1000 ரூபா வரப்போகுதுன்னா இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 275 ரூபா இன்றைக்கி ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 275 ரூபா. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காயின்லாம் எப்படி வாங்கினேன்னா, நான் கடையில் தான் போயிட்டு காசு கிடைக்கிற டைம் 1 கிராம் இல்லைன்னா 2 கிராம் அந்த மாதிரி வாங்கிட்டுருப்பேன். இப்போ நான் 1 கிராம் காயின் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா 1 கிராம் காயினோட ரேட்டு 90 ரூபா இருக்கிறப்ப வாங்கியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா 110 ரூபா கொடுத்து நான் தான் 1 கிராம் வாங்க முடியும். ஏன்னா அவங்க அந்த டை சார்ஜு, மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. போட்டு தான் நம்மளுக்கு தருவாங்க. அப்போ அதே மாதிரி 2 கிராம் 5 கிராம் இப்படி வாங்குறப்ப அதுக்கு அதுக்கான எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் நம்ம கொடுத்து தான் வாங்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் கொடுத்து ஒரு 20 கிராம் கிட்ட இந்த மாதிரி வாங்கி நான் அதை திரும்ப கொலுசாக மாற்றிட்டேன் நான். ஆனால் நம்ம திரும்ப கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு என்ன வெள்ளி ரேட்டோ அந்த ரேட் எடுத்துக்கிடுவாங்க. நம்ம பழைய கொலுசுலாம் போட்டோம்னா அது பாதி போயிரும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் வெள்ளி காயினுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நமக்கு எடுத்துக்கிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளி காயினாக நம்ம போய் இப்போ 275 ரூபான்னு இன்றைக்கி ரேட்டுனா அதை போய் 1 கிராம் வாங்குறோம்னா அதுக்கு ஒரு 25 ரூபா போட்டு 300 ரூபா வந்துடும்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் 300 ரூபா வந்துடும் இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்குறப்ப. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆரா கோல்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நம்ம டெய்லி 50 ரூபா நம்ம அதை போட்டோம்னா நம்மளுக்கு அது பாட்டுக்குள்ள அன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு 50 ரூபாய்க்கு என்ன வெள்ளி தருவாங்களோ அதை நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ நம்ம ஒரு நாளைக்கு கம்மியாக இருக்கும் வெள்ளி, ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வர்றப்ப நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆக எத்தனை கிராம் ஆட் ஆகிருக்கோ, இப்போ ஒரு 10 கிராம் ஆட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அதை கூட நீங்கள் 10 கிராம் 2 கிராம் ஆட் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அதை அப்போவே சேல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போவே உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ இல்லை நீங்கள் வெள்ளி ஒரு 10 கிராம் சேர்ந்துருச்சுன்னா அதை நீங்கள் வெள்ளி வாங்குகிற காயினாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் அதை நீங்கள் காயினாக வாங்கிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் இடையில அரை கோல்டுக்கு போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிராம் கூட சேர்க்கலை. அதுக்கெல்லாம் நான் அது பணம் தேவைப்படுதுன்னு படுத்திட்டிங்கன்னா மாற்றிட்டு நான் வெள்ளியில் போட்டுட்டேன். நான் அந்த அமௌண்ட்டை எடுத்து இப்போ ஏன்னா வெள்ளி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ அதிகமாகிட்டே வருது. இப்போ 90 ரூபாயில் இருந்தது, இப்போ 90 ரூபாயில் 2024 இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 2025க்குலாம் பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சு, 250 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சு, 284 ரூபாய்க்கு கூட வந்துருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெள்ளியில் நம்ம இது சும்மா சிறிய முதலீடு தான். சிறிய முதலீடு பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இது ரொம்ப அதிகமான இப்போ 50 ரூபான்னு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 1500 போட போகிறோம். 1500 கூட நம்ம எப்போவாச்சும் பணம் கிடைக்கிறப்ப ஒரு 200 100 அந்த மாதிரி சேர்த்து போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஓடிட்டே போகும். ஒரு அமௌண்ட்டு சேர்ந்துடும். அதை நம்ம வெள்ளி காயினாக கூட எடுத்து வச்சுக்கிறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த டயத்துக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதை நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட்டாக ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அது மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது 50 ரூபா தானே, டெய்லி 50 ரூபா. இப்போ நீங்கள் டெய்லி 50 ரூபா போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட முடியாது. ஆனால் அதை ஆட்டோ பே பண்ணி விட்டிங்கன்னா அதுவாகவே அவங்களாவே அந்த நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து 50 ரூபா டெய்லி எடுத்துருவாங்க. அப்போ நம்ம ஏதாச்சும் வேறு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கிற டைம் மட்டும் நம்ம 100 இல்லை 200 எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்மளுடைய காயின் நம்மளுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். அதை நம்ம ஏன் 50 கிராம் வாங்கலாம், 100 கிராம் வாங்கலாம், ஏன் 1 கிலோ பார் கூட வெளியில் வாங்கலாம். நம்மளுக்கு அது நம்மளுக்கு ஏன்னா வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளியோட இப்போ அதிகமான யூசேஜ் இருக்குது. அதனால் வெள்ளியோட தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறனால வெள்ளியோட காயின் ரேட் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெள்ளியோட தட்டுப்பாடு அதிகமாக வெள்ளி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ 1000 ரூபா வர்றது சாத்தியமாகுமா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இப்போவே இருந்து நம்ம சேர்த்து வச்சோம்னா இப்போ ஏன்னா நம்ம கடையில் போயிட்டு இப்போ 1000 ரூபா இருந்தாலுமே கடையில் போயிட்டு வாங்குறதுக்கு இதுக்காக நம்ம சிரமப்பட்டு போவோம். சில நேரம் வேறு ஏதாச்சும் வாங்கிக்கிறோம். ஆனால் இந்த ஆப்பில் நம்ம டெய்லி 50 இல்லை உங்களால் 100 ரூபா முடிஞ்சுன்னா 100 இல்லை 200 ரூபா முடிஞ்சுன்னா 200 அந்த மாதிரி போட பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட் சேர அது வெள்ளியோட இது
அதிகமான கிராம் சேர்ந்துட்டே இருக்கும். இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காயினான கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். காயினாக வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து இல்லை நம்ம வேறு பொருள் எடுக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் எடுக்கிறது கூட அந்த காயினை கொடுத்துட்டு நம்ம வந்து கொலுசு அந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இல்லை நீங்கள் நம்மளுக்கு அமௌண்ட் தான் நம்மளுக்கு தேவைன்னா அதை வந்து அதுலேயே நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது கடையில் கொண்டு போய் தான் காயினை வாங்கிட்டு வந்து நம்ம போய் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இது இல்லை. நம்ம அதிலேயே நம்மளுக்கு அமௌண்ட் தேவைன்னா அதிலேயே நம்ம இப்போ 50 கிராம் 100 கிராம் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அதில் கூட பாதி கிராம் சேல்ஸ் பண்ணிவிட்டு பாதி கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய இருக்கிறனால இந்த ஆரா கோல்டுலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது வந்து நானுமே போட்டிருக்கேன். எனக்கு வந்து அமௌண்ட்டுமே இதில் நான் எடுத்திருந்திருக்கேன். நான் ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளியில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தீங்கன்னா 4000 ரூபா நான் போட்டிருந்துருக்கேன், வாங்கியிருக்கேன். நான் பே பண்ணியிருக்காது 5000 ரூபா. 5000 ரூபாய்க்கு நான் வந்து வெள்ளி பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய இது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட்டே எனக்கு இதில் வந்திருக்கு. அப்போ அந்த டைம் இப்போ வெள்ளியோட ரேட் அதிகமாக இருக்குதா, இப்போ நான் வெள்ளி கம்மியாக இருக்கிற டைமில் வாங்கியிருந்திருக்கேன். அப்போ கொஞ்சம் கூடமாக அதிகமாக இருக்கிற டைமும் வாங்கியிருக்கேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளியோட ரேட் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறது எனக்கு வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கூட ரிட்டன் அமௌண்ட் இப்போ எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 7119 ரூபா இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு சேல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு டயத்துக்கு ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் சேர்ந்துட்டே இருக்கும். வெள்ளியில் வந்து இப்போ ஒரு சிறிய முதலீடு வந்து பெரிய லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. அதனால் வெள்ளியில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து முதலீடு பண்ணணும். சிறிய முதலீடு தான் இது வந்து, அது உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். இதே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஆரோ கோல்டில் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது ஏதோ அதில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இது வந்து ஈஸியான மெத்தட் தான், ஈஸியான வழி தான். ஓகே, தேங்க்யூ. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.